வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு 2025 வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் 15 முதல் 21 வரை 7 நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால மிக குறைந்த கட்டணத்தில் 1 மணி நேர வகுப்பாக அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட சேனல்ல தொடர்ந்து பல ஆன்மீக பதிவுகள், அதாவது திருக்கோவில்கள் சம்பந்தமான விஷயங்கள் பார்க்குறோம். பல்லாயிரக்கணக்கான வருடம் பழமையான கோவில்கள் நம்ம சேனல்ல பார்க்குறோம். அப்படிதான் இன்னைக்கு செவ்வாய்க்கான பரிகார ஸ்தலம், அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டூரில் அமைந்துள்ள ஸ்ரீ தையல் நாயகி உடனுரை உத்திரலிங்கேஸ்வரர் திருக்கோவில்ல தான் நம்ம இருக்கோம். உள்ள போய் இந்த கோவிலினுடைய தாற்பயம் என்ன, இந்த கோவிலுக்கான பூஜை நேரங்கள் என்ன, எப்படி நம்ம வழிபடணும், இங்க வரதுனால செவ்வாய் பகவானுக்கான பரிகார ஸ்தலமா ஏன் அமைந்தது அப்படிங்கிற தல வரலாறோட பார்க்கலாம். வாங்க கோவிலுக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இந்த கோவிலினுடைய நுழைவாயிலிருந்து தரிசனத்துக்காக உள்ள வந்திருக்கோம். முதல்ல நம்ம நேயர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 2000 வருடம் பழமையான இந்த கோவிலுக்கு பரிகாரம் செய்ய வரும்போது இந்த கோவிலினுடைய நேரமானது காலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு முதல் கால பூஜை தொடங்கி 5 மணிக்கு தரிசனம் தரப்படும். பகவானுடைய தரிசனம் தொடர்ந்து 10:30 மணிக்கு காலையில கோவிலினுடைய நடை அடைப்பு இருக்கு. இதை ஏன் நாங்க சொல்றோம் அப்படின்னா, நிறைய பேர் கோவிலினுடைய நேரம் தவறாக தெரிந்துட்டு அதுக்கப்புறமா சுவாமி தரிசனம் பண்ண முடியலையே அப்படிங்கிற மன வருத்தத்துக்கு உள்ளாக வேண்டாம். பிறகு மாலை 4 மணிக்கு கோவில் திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு 2வது கால பூஜை செய்யப்படுகிறது. 7:30 மணிக்கு பள்ளியறை பூஜையோட 8 மணிக்கு இந்த கோவிலின் நடை சாத்தப்படும். இதுதான் இந்த கோவிலினுடைய பூஜை நேரம் மற்றும் கோவிலுக்கான வழிபடும் நேரம். மற்றும் ஸ்கிரீன்ல நாங்க நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு இங்க வரும்போது நீங்க என்ன மாதிரி பரிகாரம் செய்றீங்க, அதற்கான டைமிங் என்னன்னு சொல்லி இந்த கோவில் நிர்வாகம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இப்போ நம்ம கூட இந்த கோவிலினுடைய வரலாறு பற்றியும் செவ்வாய் பகவானுக்கான சிறப்புகள் பற்றியும் நமக்கு சொல்றதுக்காக நமக்கு பரிச்சயமான முகம் 2 ஜோதிடர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. வாங்க அவங்களோட சேர்ந்து இந்த கோவிலினுடைய தல வரலாறு பற்றி பயணிக்கலாம். நம்ம கூட 2 பரிச்சயமான முகம் ஜோதிடர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ரைட்டர் மற்றும் அஸ்ட்ராலஜர் ஜீவிதா சுரேஷ்குமார் மேம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். அதே மாதிரி காதல் ஜோதிடர், டாரட் ரீடர் மற்றும் பிராணிக் ஹீலர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். இப்போ இந்த கோவிலினுடைய ஸ்தல வரலாறு என்ன, ஏன் செவ்வாய்க்கான பரிகார ஸ்தலம் அப்படிங்கறத நம்மளோட ஸ்பெஷலிஸ்ட் 1 by 1 நமக்கு சொல்ல இருக்காங்க. வாங்க தொடர்ந்து பேசலாம். மேம், இப்ப பார்த்தோம்னா இந்த கோவிலோட சிறப்புகள் நம்ம இங்க துவக்கத்திலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இதனுடைய ஸ்தல வரலாறு என்ன, ஏன் இது செவ்வாய்க்கான பரிகார ஸ்தலமா சொல்லப்பட்டது, இதற்கான முழு விளக்கமும் நம்ம நேயர்களுக்கு சொல்லலாம். அதாவது செவ்வாய்க்கான பரிகாரத்தை நம்ம ஜாதக ரீதியா பாக்குறப்போ திருமணத்துக்கு மட்டும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது திருமணத்துக்கு மட்டும் அப்படின்னு கிடையாது. அதாவது ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடியவங்க, ரத்த காயங்கள் பார்க்கக்கூடியவங்க, சில குழந்தைகள் 19 வயசுக்கு அப்புறம் வக்ரம் அடையும். ஆமா, ஒவ்வொரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் வக்ரம் அடையும். கரெக்டா அந்த செவ்வாய் திசை போயிட்டு இருக்கும். அப்போ அவங்களுடைய பெத்தவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வர்றது, யாராவது ஒருத்தர் உயிர் போகக்கூடிய அமைப்பு. நம்ம சந்திரனையே பார்த்துட்டு இருப்போம். அப்போ நம்ம செவ்வாயை பாக்குறப்ப அப்பாவுக்கு ஆகாது. செவ்வாய் திசை போறப்போ அப்பாவுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது, ரத்த காயங்கள் ஆகுறது, திடீர்னு இப்படி நடக்க போகுது அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு எங்க போய் பரிகாரம் பண்றது, என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும் இல்லையா? கண்டிப்பாக. ஒவ்வொரு கோயிலும் உருவாவதற்கு ரிஷிகளும் சித்தர்களும் ஞானிகளுமே காரணமா இருக்காங்க. தானா தெய்வங்கள் வரல. இந்த ஞானத்துல, அந்த ஞான திருஷ்டியில ஒவ்வொரு ரிஷிகளும் குருமார்களும் ஆலயங்களை அமைக்கிறாங்க. பொதுவாகவே நம்ம ஒரு விஷயம் இதன் மூலியமா நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆலயத்துக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அந்த ஆலயம் யாரால உருவாக்கப்பட்டதோ அவங்களுடைய கைடன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இது அகத்தியரால் உருவான ஒரு கோவில். அகத்தியர்னாலே 2000 வருடம் பழமை வாய்ந்தது அப்படிங்கறது அதை நம்ம உணரணும். நிறைய அந்த சிவன் ஸ்தலங்கள் பழமையான கோயில்கள் சீர்திருத்தப்படாமலே இருக்குது. அதாவது
அந்த எங்க சிவாலயங்கள் சீர்திருத்தப்படாம இருக்கோ அந்த ஊர்ல செழிப்பு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதே போலதான் இந்த கோயிலும் ஒவ்வொரு முறையும் சிதலமடைந்து யாரோ ஒருத்தங்க வந்து உருவாக்கிட்டே இருந்திருக்கிறாங்க, புதுப்பிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. யார் அப்படி வந்து சிவன் ஸ்தலங்களை வந்து புதுப்பிக்கிறாங்களோ அவங்க வந்து 27 தலைமுறைகள் செய்த பாவங்களையே தீர்க்கக்கூடியவங்களா இருக்காங்க. கர்மாவே அதோட க்ளோஸ் ஆகுது. நம்ம சில கதைகள் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது, சிவனே உன்னுடைய மண்டபம் இப்படி இருக்குதா, நான் இதை சீர்திருத்தினா பண்ணணும்னு எனக்கு விருப்பமா இருக்கு, ஆனா என்கிட்ட காசு இல்லையேன்னு ஒருத்தர் வந்து மழையில வந்து போய் ஒதுங்கினாராம். ஆமா. அப்ப அவர் தலையில விழுகவே இல்லையாம். ஏன்னா நீ கட்டலான்னு நினைச்சதே ஒரு பெரிய புண்ணியம் தான் அது. அது போல சிவன் ஸ்தலங்கள் எங்கேயாவது நம்ம வந்து சிதலமடைஞ்சு பாக்குறோம்னா ஏதோ நம்மளால முடிந்த சில உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் இந்த சிவன் ஸ்தலம் எத்தனை பேத்துக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து செவ்வாய்க்கான பரிகாரம்னாலே கும்பகோணத்துக்கு போயிருவோம். கும்பகோணத்துக்கு ஈடான ஒரு இடம் தான் வந்து இந்த ஸ்தலம். இந்த ஸ்தலம் அப்படிங்கிறப்ப ஏன் கும்பகோணத்துக்கு ஈடான இந்த ஸ்தலம், எதனால வந்து திருமணத்துக்கான ஸ்தலம் இங்க சொல்றோம் அப்படின்னா, அகத்தியர் வந்து இங்க சில தவங்கள் செஞ்சப்போ யாரும் அகத்தியரை புரிஞ்சுக்காம போறப்போ சிவன் நடத்தின சில திருவிளையாடல் இங்க சில மக்களுக்கு வந்து நோய் கொடுத்ததாகவும், இந்த அகத்தியரை பத்தி மத்தவங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம 7ஆம் அறிவு படம் பார்த்தோம் இல்லையா, அது போலதான் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் ஒரு நோயை கொடுத்து இங்க ஒரு குளத்தை அமைச்சு, இங்க ஒரு குளம் இருக்குது. இந்த குளம் பாத்தீங்கன்னா வற்றாத குளம். எப்பவுமே வற்றாது. அகத்தியர் அமைத்த குளம். இந்த குளத்துல இருக்கிற அது வந்து தீர்த்தமா பார்க்கப்படுது. இந்த தீர்த்தத்தை உட்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நோய் எதுவும் அண்டாது, சில பிணிகள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம வர வழியில நம்ம பார்த்தப்ப, இந்த கோயில்ல வர வழியில பார்த்தப்போ நம்ம நிறைய அந்த யூக்லிப்டஸ் ட்ரீஸ் அது வந்து தண்ணிய உறிஞ்சக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டது. அப்போ இதை சுத்தி நீர் கிடையாது. அப்படி நீர் இல்லாதப்ப வற்றாத ஒரு குளம் இங்க இருக்குன்னு அது என்ன ஒரு அதிசயம். நிச்சயமாக. அப்போ ஒரு நீர் நிலை எங்க இருக்குதோ அங்க செழிப்பா மாறும். அப்போ இது வந்து காட்டு கோயில். இது காட்டுக்கு நடுவுல ஒரு அமைஞ்ச ஒரு கோயில்னால இது காட்டூர் அப்படின்னு சொல்றாங்க. இது காட்டு பகுதி அப்படிங்கிறப்ப நிறைய பேத்துக்கு இந்த ஸ்தலம் தெரியறது இல்ல. அகத்தியருக்கு வந்து சிவனும் பார்வதியும் திருமண கோலத்துல காட்சி கொடுத்த ஒரு இடம். அகத்தியர் வந்து குழி நோண்டும் பொழுது சுயம்புவாக இங்க ஒரு லிங்கம் தோன்றி அந்த லிங்கத்தை தான் வந்து இங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே லிங்கம் அப்படின்னாலே அது சுயம்புவா நம்ம வந்து பார்க்கப்படுறதுனாலதான் அது வந்து அதை பிரதிஷ்டை பண்றப்பதான் அதோடைய பவர் எனர்ஜி வேற லெவல்ல இருக்கு. அது எப்ப தோன்றுச்சுன்னே நமக்கு தெரியாது. 2000 ஆண்டு பழமை வாய்ந்ததுன்னு நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இது எத்தனை லட்சம் பழமை வாய்ந்ததுன்னு நமக்கு தெரியாது. அதனாலதான் பழைய கோயில்களை பாதுகாக்கணும். இந்த கோயிலுக்கு வந்து 4 திசைகள், 4 வாசல்கள். அப்படி பாக்குறப்போ முதல் வந்து 5 அடுக்கு கோபுரம், ராஜகோபுரம் தெரியுது. இந்த பக்கம் பார்க்கப்போ 3 அடுக்கு ராஜகோபுரம். ஆமாம். எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் உண்டு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 அடுக்கு. அதாவது இதெல்லாம் ஏன் அப்படின்னா, இந்த 5 அடுக்கு ராஜகோபுரம் இருக்கு இல்லையா, சூரியன் இயற்கையாகவே வந்து அந்த லிங்கத்தின் மேல படும் அப்படிங்கிறது தான் அதோடைய கட்டமைப்பு. பஞ்சபூதங்களை கடந்து அதுதான் அந்த 5 அடுக்கு. அப்போ இது எல்லாமே நம்ம பாடிக்குள்ள இருக்கிற ஒரு சக்தியை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பஞ்சபூதங்களை அடக்கி, அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் அன்றைக்கு மட்டும் வந்து அந்த கரெக்டா அந்த சூரிய வெளிச்சம் வந்து அந்த லிங்கத்து மேல வந்து படுமா. அதுவே ஒரு தாத்பரியம் தானே. கண்டிப்பா. பொதுவா கோயில்களுக்கு போறப்போ நிறைய பேத்துக்கு வழிபாட்டு முறைகள் தெரியாது. யாரை எப்படி வேண்டணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாது. இந்த செவ்வாய் ஸ்தலத்துக்கு வரணும்னாலே இது பரிகார ஸ்தலத்துக்கு முன்னாடி பிராயச்சித்தம் செஞ்சுட்டு தான் வரணும். அது பைரவ மலையில போய் செய்யணும். இது பக்கத்திலேயே வந்து பைரவ மலை இருக்குது. 101 படி, 300 அடி உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு மலை அது. அதாவது இந்த கோயிலுடைய ஐதீகம் என்ன அப்படின்னா, அந்த பைரவரை வழிபட்டுட்டு தான் நம்ம இங்க வரணும் அப்படின்னு. நம்ம வந்து இன்னொரு பைரவர் கோயில்ல நம்ம வந்து கிட்டத்தட்ட அதே ரெப்ளிகால இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்தை தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதாவது கால பைரவரை வழிபட்டுட்டு நம்ம வரணும். அதாவது அஷ்டதிக் பாலகர்கள்லாம் வந்து அந்த திருக்கல்யாண காட்சியை பார்த்த ஒரு இடம் இது. அஷ்டதிக் பாலகர்கள் வந்து பாக்குறாங்க அப்படின்னாலே ஏதோ ஒரு துஷ்ட சக்திகள்லாம் இருக்குது, இதையெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் அஷ்டதிக் பாலகர்கள். அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம அஷ்டதிக் பாலகர்களையும் வழிபட்டுக்கிட்டே இருக்கதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த சிவன் ஆலயங்கள் இதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து சிதலம் அடைஞ்சு போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதை காக்கறதுக்குன்னு ஒரு ஸ்தல வரலாறு உண்டு. இப்ப நம்ம அங்க தூமாதேவிய பார்த்தோம். ஏன்னா அங்க எல்லாமே கழிச்சுட்டு வரணும். அந்த அம்மா வந்து சதி, காமாக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இவங்களும் அங்க தூமாதேவி தான். இப்போ அங்க எல்லாம் கழிச்சு கட்டிட்டு இங்க வந்து பாக்குறப்போ அங்க எல்லாம் கழிச்சு கட்டி இங்க வந்து திருக்கல்யாண கோலத்தை இங்க வந்து பாக்குறாங்க.
இந்த திருக்கல்யாண கோலத்தை வந்து அந்த சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருக்கல்யாண கோலம் தான் அது. அந்த கோலத்தை வந்து இங்க அகத்தியர் இங்க கண் கொண்டு பாக்குறப்போ இங்க இருக்க, அதாவது அந்த அஷ்டதிக் பாலகர்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சது மாதிரி இங்கேயும் வந்து அந்த வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் நீங்க கழிச்சிட்டு வந்து இங்க திருக்கல்யாண கோலத்தை நீங்க பார்க்கும் பொழுது என்ன தடைகள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த திருமணம் உங்களுக்கு எப்படியாவது நிறைவேறிடும், சரியான முறையில் நிறைவேறிடும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்க ஸ்தலம் சொல்றது. அதே மாதிரி இப்ப கோயிலுக்கு நம்ம வரோம், எப்படிங்க நான் சாமி கும்பிடுறது அப்படின்னா, வரப்போவே நம்ம விநாயகரை பார்த்துறோம். எப்படி இருந்தாலும் நம்ம விநாயகரை பார்த்துறோம். ஓம் கணபதியே நமக அப்படின்னு அந்த விநாயகர்கிட்ட வேண்டிட்டு உள்ள அதாவது 2 தெய்வங்கள், காக்கும் தெய்வங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு போறது தான். நான் வேண்டிக்கிறேன், நான் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம போறேன் அப்படின்னு. அப்புறம் தையல் நாயகியை பார்த்து தையல் நாயகியை வழிபட்டுட்டு தான் நம்ம சிவன் கிட்ட போகணும். அகத்தேரையும் வழிபட்டுக்கணும். நம்ம என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா 4 நாலடியார்கள் இருந்தாங்க. அவங்களுக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு, ஏன்னா அவங்களாலதான் இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு ப்ரொசீஜரா முடிச்சுட்டு வரப்ப நம்ம இங்க ஒவ்வொரு ஸ்தலங்கள் இருக்காங்க, கஜலட்சுமி இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு எனர்ஜி பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு குறிக்கக்கூடியது. அதாவது திருமணம் ஆகாம பயம், அது போல வந்து வீட்லயே நிறைய பெண்கள் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிட்டு இருப்பாங்க. கஜலட்சுமி அப்படிங்கிறப்ப வந்து நம்மளுக்கு தைரியம். முக்கியமா இந்த ஸ்தலத்தை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, எல்லா கோயில்கள்லயுமே நம்ம பார்ப்போம், ஒரு மரத்துக்கடியில வந்து நாகங்கள் இருக்கும், பிள்ளையார்லாம் வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து எனர்ஜி பாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம். இங்க வில்வ மரமும் இருக்கு, வேப்ப மரமும் இருக்கு. அதாவது யிங் யாங் தியரின்னு சொல்றோம் இல்லையா, ஆண் பெண் சக்தி அது கூடுற, அதுதான் இங்க குண்டலினியா நம்ம இங்க பாக்குறோம். இங்க நம்ம பிள்ளையார பாக்கல, தெரியுதா? பிள்ளையார் இந்த இடத்துல வச்சாச்சு, கன்னிமூலை கணபதியா கரெக்டா இந்த இடத்துல இவர் வந்துட்டாரு. இந்த இடத்துல வந்து குண்டலினி சக்தியை இவங்க வச்சுட்டாங்க. அப்ப இங்க குண்டலினி சக்தி இங்க இருக்கு அப்படின்னாலே என்னது, இது ஆண் பெண் இணையக்கூடிய ஒரு சக்தி. உங்களுக்கு உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ திருமணம் சம்பந்தமா என்ன உங்களுடைய டிஎன்ஏ, இந்த குண்டலினிங்கிறது நமக்குள்ள எழுதக்கூடிய இது பாத்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ ஷேப்ல தான் இருக்கும். சோ இந்த டிஎன்ஏங்கிறது என்னது, கர்மா. இந்த கர்மாவை நீங்க உடைச்சு மாத்தக்கூடிய ஒரு இடம் இந்த இடம். அப்போ இந்த இடத்துல இருந்து நீங்க தியானம் பண்றப்போ, இந்த இடத்துல வந்து நீங்க அமைதியா உட்கார்றப்போ, அதற்குதான் இந்த மேடையே. ஆமா, இந்த இடத்துல அமைதியா உட்கார்ந்து எந்த சிந்தனையும் இல்லாமல் கர்மா விலகட்டும்னு பேசாம அமைதியா உட்கார்ந்தா இங்க இயற்கையாவே சில எனர்ஜி பாயிண்ட்ஸ்ல அதுக்கான சக்திகள் நமக்காக உண்டு பண்ணக்கூடிய ஒரு இடம். இப்போ நம்ம கோயில் பிரகாரங்களை சுத்தி வரப்போ கணபதி இருக்கும். எதுக்கு அப்படின்னா, கணபதிங்கிறது நம்ம கேதுவாவும் பார்க்கப்படுது இல்லையா. நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஒரு நம்ம தடை இல்லாம இருக்கிறதுக்கு தான் கணபதியை வழிபட்டுட்டே இருக்கிறது. கணபதி எத்தனை முறை வேணாலும் வழிபடலாம். ஆனா அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ற முறை மட்டும் நிறைய பேர் எப்படி வழிபாடு பண்ணுவாங்கன்னா, சைட்ல நின்று வழிபாடு பண்ணுவாங்க. நேர் பார்வை, தூரத்து பார்வை, தட்சிணாமூர்த்தியை தொடாமல் வழிபடுவது நல்லது. ஓகே, தட்சிணாமூர்த்தியை தொட்டு வழிபடக்கூடாது. ஏன்னா அவருக்கு நேர் பார்வை, தூர பார்வை. எவ்வளவு தூரத்துல தட்சிணாமூர்த்தி நம்ம பாக்குறாரோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அருள் கிடைக்கும். பக்கத்துல போய் பார்த்தா அவருக்கு கிட்ட பார்வை கிடையாது. பக்கத்துல போய் பார்த்தா, அதாவது அவருடைய குடும்ப ஆட்களுக்கு அவரு எதுவும் செய்யறதில்லை. தட்சிணாமூர்த்திகிட்ட வந்து என்ன தடைகள் இருக்கும், குருவோடைய அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதனால குரு அருள் கண்டிப்பா தேவை. சைட்ல தான் வச்சிருக்கிறாங்கன்னு இல்லை, எங்க வச்சிருந்தாலும் அவருடைய எனர்ஜி அப்படிங்கறது வந்து அது அது சொல்ல முடியாத. நிறைய பேர் கடந்து போயிருவாங்க தட்சிணாமூர்த்தியை வழிபடாம கடந்து போயிருவாங்க. தட்சிணாமூர்த்தி நேருக்கு நேரா நின்று வழிபாடு பண்ணணும். அப்படியே வரும்பொழுது நம்ம இங்க விஷ்ணு பாக்குறோம், நேர விஷ்ணுக்கு நேரம் நம்ம முருகரை பார்க்கறோம். முருகருடைய இது என்ன ஒரு எனர்ஜி அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? இது வந்து விஷ்ணு வந்து குருவாவும் பார்க்கப்படுது. ஆமா, குரு செவ்வாய். ஆமா, குரு செவ்வாய் காம்பினேஷன் இது கண்டிப்பா. சோ இந்த எனர்ஜியும் நம்ம வந்து ஜாதகத்துல இந்த மாதிரி ஜாதகத்துல குரு செவ்வாய் காம்பினேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு குருவும் செவ்வாயும் சேரும் பொழுது அது பாசிட்டிவ் எனர்ஜியா உங்களுக்கு மாறணும். ஏன்னா ரெண்டும் கிட்டத்தட்ட சம நிலையில இருந்தாதான் உங்களுக்கு வந்து லைஃப்ல growthன்னு ஒண்ணு இருக்கும். செவ்வாய் ரொம்ப ஆதிக்கமா இருந்து குரு கம்மியா இருக்குது, குரு நீசம் அடைஞ்சிருக்கிறாரு உங்களுடைய ஜாதகத்துல அப்படின்னா, செவ்வாய் மட்டும் ஆதிக்கமா இருந்து ஒரு யூஸும் கிடையாது. கண்டிப்பா குருவோடைய அனுகிரகம் அருளும் நமக்கு வேணும். சைட்ல பிரம்மனுக்கு நன்றி, விதியை நல்லபடியா, அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் எங்கெல்லாம் சுயம்பு லிங்கம் இருக்காரோ அங்க பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சந்நிதிகள் கண்டிப்பா இருக்கு. அடுத்தாக இந்த சந்நிதியை பத்தி மேடம். கஜலட்சுமி. அதாவது நம்ம கஜலட்சுமி நம்ம அங்கேயே சொன்னதுதான், தைரியம். உங்களுக்கு தைரியம், தாத்பரியம், பெண்களுக்கு வரணும்.
இப்போ வந்து கஜலட்சுமி பாத்தீங்கன்னா வீட்ல வந்து வாசல் நோக்கி வச்சிருப்பாங்க நிறைய ஆமா. பேரு. வீடு கட்டுறப்போ வாசல் வெளிய பார்த்த மாதிரி கஜலட்சுமி வச்சிருப்பாங்க. உள்நோக்கி இருக்கணும் கஜலட்சுமி. ஓகே. ஏன்னா வீட்டுக்குள்ள வர மாதிரி. வீட்டுக்குள்ள இருக்க பெண்ணு வந்து கஜலட்சுமிய பார்க்கணும். ஓகே. கஜலட்சுமி வெளிய போகக்கூடாது. அது ம். வீட்டுக்குள்ள இருக்க பெண்ணுக்கு தான் அந்த கஜலட்சுமியோட சக்தி இருக்கணும். இருக்கணும். அப்ப இந்த கஜலட்சுமி வந்து பெண்கள் எனக்கு எல்லாமே பயமா இருக்கு. எனக்கு எல்லா டேலண்ட்டும் இருக்குது. ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதே மாதிரி அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் சத்தமா பேச தெரியாது, தைரியமா பேச தெரியாது அப்படிங்கிறவங்கலாம் வந்து கஜலட்சுமி இருந்தாலே அஷ்டலட்சுமிகளும் அவங்க வந்துட்டு தான் அர்த்தம். தைரியலட்சுமி இல்ல அப்படின்னா எல்லா லட்சுமியும் போயிடுவாங்களாம். அப்ப கண்டிப்பா. கஜலட்சுமிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை தொடர்ந்து நம்ம வரும்பொழுது இங்க வந்து சண்டிகேஸ்வரர். இப்ப சண்டிகேஸ்வரர் வந்து நிறைய நானும் பார்க்குறேன். நிறைய கோயில்கள்ல கைத்தட்டி கைத்தட்டி கூப்பிட்டு ஆக்சுவலா அவர் தியான நிலையில இருக்கறனால தான் மக்களையே பார்க்காம திரும்ப வச்சுட்டாங்க. ஆமா. இவர் வந்து கண்மூடி தியான நிலையில இருக்காங்க. அது என்ன, அது ஏன் அவர்ட்ட அப்படி பண்றாங்கன்னா, ஆக்சுவலா நான் கையில் எதுவும் எடுத்துட்டு போகலன்னு இப்படி கையில இப்படி இப்படி பண்ணிட்டு போறது. என்கிட்ட எதுவும் இல்லை. சிவன் சிவன் சொத்து சொத்து எதுவும் எதுவும் என்னிடத்தில் இல்லை. கை இப்படி தட்டுறது இல்ல. நான் வந்துட்டேன். நிறைய பேரு தப்பா கும்பிடுறாங்க. அது அப்படி செய்யக்கூடாது. நிச்சயமாக. ஏன்னா இன்னமும் இந்த கோவில்ல நிறைய விஷயம் இருக்கு. தொடர்ந்து நம்ம நேயர்களுக்காக பயணிக்கலாம் மேம். நன்றி. நன்றி. மேம், இந்த கோவில்ல இன்னும் நிறைய அதிசயமான விஷயம் இருக்கு. அடுத்ததா என்ன இருக்குன்னு நேயர்களுக்கு நீங்க சொல்லுங்க. நிச்சயமா. அதாவது துர்க்கை வந்து எல்லா சிவன் கோயிலும் இருக்கும். அந்த மாரி துர்க்கைக்கு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது என்ன அப்டின்னா, அந்த துர்க்கைக்கு வந்து பூஜை பண்ணும்போது, மக்களினுடைய நிலைகள் அதாவது ராகு காலத்துல இருக்கக்கூடிய அதாவது எனக்கு ராகு கேது தோஷம் இருக்கு, ஜாதக ரீதியா பிரச்சனை இருக்குன்னும்போது, உண்மையிலேயே வந்துட்டு செவ்வாய்க்கிழமையிலயும் சரி, அதே மாரி வெள்ளிக்கிழமையிலும் துர்க்கை அம்மாவ வந்து வழிபட்டுட்டு போனாங்க அப்டின்னா, அவங்களுடைய கடன் பிரச்சனையா இருக்கட்டும், கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கட்டும், இதெல்லாம் தீர்றத பார்க்க முடியுதுங்க. பொதுவா வந்துட்டு துர்க்கை அம்மனுக்குன்னு அந்த ராகு கால பூஜை ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம். ஓகே. இப்ப அடுத்ததாக தொடர்ந்து நம்ம என்ன சன்னதியை நோக்கி போயிட்டு இருக்கோம் மேம்? நிச்சயமா. அதாவது செவ்வாய்னாலே எல்லாரும் வந்து அதாவது இந்த கோவிலுக்கான ஒரு பரிகார ஸ்தலம்னு சொல்லக்கூடிய அந்த நிச்சயமா. செவ்வாய் பகவானை நோக்கி போறோம். ஆமா. ஆனா இங்க அங்காரகன் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய தாத்பரியம் என்ன? நிச்சயமா. இந்த கோயிலே பார்த்தோம் அப்படின்னா, இன்ன வரைக்கும் நம்ம பேசின மாரி ஜீவிதா மேம் நெறைய சொன்னாங்க. அதாவது 2000 ஆண்டுகள் பழமையான கோயில் அப்படிங்கும்போது, செவ்வாய்க்கான பரிகார ஸ்தலம் அப்படிங்கும்போது, இங்க எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ம். முருகனுடைய சன்னதி தான் இருக்கும். முருகன் கோயில்ல தான் வந்து செவ்வாய்க்கான பரிகார ஸ்தலம்னு நம்ம பார்த்திருப்போம். பட் இங்க வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட். அதாவது நம்ம எல்லா முருகன் கோயிலையும் அங்காரகன் பார்த்திருப்போம். பட் இங்க வந்து சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய அங்காரகன் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். அதாவது செவ்வாய்க்கான பரிகார ஸ்தலம்ன்றப்போ, ஜாதக ரீதியா நம்ம செவ்வாய் பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்க வந்து பரிகாரத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. எங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறட்டும் அப்படின்றப்போ, செவ்வாய் பிரச்சனை இருக்க நிறைய லேடிஸ்க்கு வந்து செவ்வாய் வக்ரமா இருக்கும், செவ்வாய் பிரச்சனை இருக்கும். இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போனாங்கன்னா, இவங்களுக்கு திருமண தடையும் இருக்கும். ம். தீராத நோய்க்கான மருத்துவம் கூட கிடைக்கலன்னா மருத்துவம் கிடைக்கும். அவங்களுடைய பிணி தீர்க்கப்படும். ஓகே. நீங்க திருமண தடைன்னு சொல்லுமோ, ஆனா வள்ளி தெய்வானையோட இல்லையே, பாலமுருகரா இங்க காட்சி நிச்சயமா. தராரு. பாலமுருகரா இருக்காரு. அதாவது நமக்கு வந்துட்டு திருமண கோலத்துல இருக்கக்கூடிய உள்ள வந்து சிவபெருமானுக்கு பாத்தீங்க அப்படின்னா, அகத்திய முனிவருக்கு வந்து திருமண கோலத்துல காட்சி கொடுத்திருக்காரு. அது மாதிரி இந்த கோயிலினுடைய வரலாறு கேட்கும்போது நிறைய விஷயங்கள் தெரியப்படுது. இங்க இருக்க மக்கள் வந்து இடையில சிதைஞ்சு போனதை திருப்பி எடுத்து நிறைய ஆமா. விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த இடத்துக்கு வரும்போது அந்த தையல் நாயகி அம்மாவா இருக்கட்டும், அதே மாதிரி வந்துட்டு சிவபெருமான் காட்சி கொடுக்குற விதம் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எங்க இருந்து நீங்க பொதுவா நம்ம திருமண தடைனா எங்க போக சொல்லுவோம்னா, கும்பகோணம் போங்க, ஆமா. திருமணஞ்சேரி போங்க, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவோம். பட் இங்க வந்து சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு இந்த கோயில். அதாவது இன்னைக்கு ரொம்ப இல்ல, இந்த டெவலப்மெண்ட். கோவிலுடைய பேரே வந்து காட்டூர் தான். ஆமா. அந்த காட்டூருன்றது அதான் காட்டுக்குள்ள இருந்ததுனால காட்டுன்ற பேரே வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற நிலையில இருக்கும். அது மட்டும் இல்லாம கும்பகோணத்துல நம்ம நிறைய கோயில் ரெஃபர் பண்ணுவோம். ஆமா. இப்போ உடம்பு பிரச்சனை இருக்கவங்க வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போக சொல்லுவோம். ஆமா. ஸோ வைத்தீஸ்வரனுக்கு கோயிலுக்கு நிகரான ஒரு கோவில் அங்க எடுத்துட்டோம் வந்து அப்படின்னு. முத்துக்குமார சுவாமி இருப்பார். சிவனுக்கு பின்னாடி ஆமா. போனா அவரை தான் எல்லாரும் தேடி போவாங்க. நிச்சயமாக. அதுக்கு அடுத்ததான ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து அங்காரகன் வந்து அழகா காட்சி கொடுக்கிறார். ஸோ இவங்களுக்கு வந்து அதாவது காலரா இது போன்ற ரொம்ப தீர்க்க முடியாத நோய்களுக்கு இங்க இருக்க தீர்த்தத்தை எடுத்து தெளிச்சே வந்து பல பேருக்கு நோய்கள் குணமாயிருக்கு. அதாவது அகத்திய முனிவர் வந்து அற்புதம் செஞ்சிருக்காரு. அதனால இங்க இன்னும் வாழ்றதா ஐதீகம் உண்டு. நிச்சயமா. ஏன்னா இந்த தீர்த்தம் வந்து ஒரு வற்றாத தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் ஸ்தல வரலாறையும் நம்ம கண்டிப்பா. பாக்குறோம். அதை எடுத்துட்டு போகும்போது நமக்கு ஏதாவது தோல் நோயோ இந்த மாதிரி இருந்து ரொம்ப ஸ்கின் சரியாகுது. டிசீஸா இருக்கட்டும், அதே மாதிரி தோல்வியை மட்டுமே பார்த்துட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கையில நிறைய அவமானங்களை சந்திச்சேன், கடன் பிரச்சனைகளை சந்திச்சேன், நிறைய வந்து நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சேன். எனக்கெல்லாம் இதுக்கு ஒரு தீர்வு வேணும். என்னோட ஜாதக ரீதியாவே செவ்வாய் பிரச்சனை இருக்குன்றவங்க இங்க இருக்கக்கூடிய அங்காரகனை வழிபட்டாங்கனாலே நிச்சயமா நல்ல மாற்றம் வரதை பார்க்க முடியும்.
பொதுவா வந்து பார்த்தோம்னா எல்லா சிவன் கோயிலும் இருக்கிறது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இறுதியா முடிக்கிறது வந்து நவகிரகங்களுக்கு நன்றி சொல்லி தான் முடிப்போம். ஸோ அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய நவகிரகமே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதுன்னே சொல்லலாம். ஆமா. ஸோ இறுதியா வந்து நம்ம எல்லா தெய்வத்தையும் வழிபட்டுட்டு இங்க வந்து இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான்ல இருந்து எல்லாரும் இருக்காங்க 9 நவகிரகம். ஸோ அவங்களை எல்லாம் சுத்திட்டு நம்ம நிறைவடைச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். இங்க வந்துட்டு போகும்போது அவங்களுடைய என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி உண்டு. எது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கோ அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுவேன். அருமையான விளக்கம். பொதுவா வந்து மேம் திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு அந்த குழந்தை பிறப்புல எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும். ஆமா. திருமண தடைன்றதை தாண்டி அந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கப்போ இங்க வந்து ரொம்ப யூனிக்கா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த ஆண் பெண் இணை சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து இந்த ஸ்பாம் கவுண்ட் கம்மியா இருக்கவங்க ஆமா. கூட இந்த ஸ்தலத்துக்கு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அதனுடைய நிலைகள் கூட மாறக்கூடிய தன்மைகள் உண்டு. அருமை. ஏன்னா இது இன்றைய காலகட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம் ஆண்களுக்கு. இது தானா அது தீரும். அதனுடைய அந்த தீர்த்தத்தையும் எடுத்து நம்ம வந்து தெளிச்சுக்கிறாங்க வச்சு சரி, அவங்க வழிபடும்போது வழிபடும் போது நிச்சயமா நல்ல மாற்றம் வரதை பார்க்க முடியும். அருமை. நமது நேயர்களுக்காக இந்த ஆலய ஸ்தலங்கள் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்தலமா நேயர்களுக்கு பழம்பெருமை ஸ்தலங்கள் காட்டணும்னு சொல்லி கேட்கும்பொழுது நீங்களும் வந்து நிறைய சொன்னீங்க. எங்கே போயிட்டு முதல்ல அடுத்து இந்த செவ்வாய் ஸ்தலத்துக்கு வந்தா நமக்கான கோரிக்கை நிறைவேறும்னு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் கலந்துரையாடுது. நன்றி. நன்றி. இங்க மலையில இருக்க கால பைரவரை பார்த்துட்டு தான் இங்க செவ்வாய் ஸ்தலத்துக்கு வரணும், ஞாபகம் இருக்கட்டும். நன்றி. நிச்சயமாக.